ஒரு முறை கூட மாம்சீயை போக்கும் இயேசு நாயகா. எல்லாரும் குழந்தைகள் எல்லாரும் ஒரு இடத்துல அர்ப்பணிப்பு தான் ஆராதனை. இயேசு நாயகா, இயேசு நாயகா, ஓ மை லார்ட், இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு ஒரு முறை கூட குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. ஆண்டவரே, எங்களிடத்தில் ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் ஏதாவது உண்டு ஆண்டவரே சப்பா, எங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமலை கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ராஜா. ஆண்டவரே, நீர் மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் ஆண்டவரே முடிவு ஆண்டு உமது பிரசன்னத்தினால் நடக்க கிருபை செய்வீராக. அப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதியும் எப்போதும் கூட இயேசு என்கிற இணையற்ற நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பரம்பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்ததியின் முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 47:5-6 இவ்விதமாக சொல்கிறது, தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர இழந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். நாம் அவரை இப்போ கருத்துடனே பாட போகிறோம். எரியோ போன்ற பிரச்சனைகளாக நமக்கு இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த துதித்து அந்த எரியோ கோட்டையை தகர்த்து போட்டார்கள். அதே போல உங்களுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கும் போது எரியோ போன்ற பிரச்சனை எது இருந்தாலும் நம்முடைய தேவன் அதை மாற்றி போடுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவனை ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அனைத்து உயிர்களை பாடுங்கள் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ஆமென். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். எக்கால துணி முழங்க இப்போது துதியுங்கள். எக்கால துணி முழங்க இப்போது துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர்.
ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் துதியோடு புகழ்ச்சியோடு வாசலில் நுழையுங்கள் துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள் அவர் நாமம் உயர்த்திடுங்கள் ஸ்தோத்திர பலியிடுங்கள் அவர் நாமம் உயர்த்திடுங்கள் ஸ்தோத்திர பலியிடுங்கள் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா இருப்பவர் இனிமேலும் வருபவர் ஓசையுள்ள தாளத்தோடு நீ சிலர் கரங்களை தட்டி பாடுவோமா ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள் சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள் சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் நம் கர்த்தரோ நல்லவரே கிருபை உள்ளவரே நம் கர்த்தரோ நல்லவரே அவரே நல்ல தெய்வம் அவரே வல்ல தெய்வம் நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர் அவர் ஒருவரே நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர் சொல்லுங்க ராஜாதி ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் ஒரு விசை கூட ராஜாதி ராஜா எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன் நீரே ராஜாதி ராஜா ஆமென் இனிமேலும் வருபவர் ஆமென் ஹalleluya அவர் இனிமேலும் வரக்கூடிய தேவன் அவர் எப்படிப்பட்டவராம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா நித்திய பிதா சமாதான பிரபு ஆமென் ஹalleluya நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவராம் நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் நம்பத்தக்கவர் ஆமென் ஹalleluya அதே போல நம்முடைய தேவன் நல்லவர் அவர் நன்மை செய்கிறவர் இந்த உலகத்தில் சித்தித்திருந்த காலங்களில் அவர் நன்மை செய்தவராகவே இருந்தார் ஆமென் ஹalleluya நாம் நடந்து வந்த பாதையில் கரடு முரடாக இருக்கலாம் ஆனாலும் நம்முடைய தேவனை சார்ந்து இருக்கும்போது அவை நன்மை செய்கிறார் ஆமென் ஹalleluya எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய கூட இருந்து எங்கள் கால்கள் சறுக்கின நேரத்திலும் கூட அவர் தூக்கி எடுக்கிற தேவன் ஆமென் ஹalleluya அவருடைய நேசம் எனது இன்பம் ஆமென் ஹalleluya சங்கீதம் 52:8 இவ்வாறு சொல்கிறது நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிமரத்தை போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபை என்றும் நம்பியிருக்கிறேன் ஆமென் ஹalleluya அவருடைய ஆலயத்தில் இருந்தால் எப்படி இருக்குமா ஒலிவ மரத்தின் பச்சையான இலைகளை போல ஆமென் ஹalleluya அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடினோம் என்று பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போன கவலைகள் கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கலாம் ஆனால் அவருடைய ஆலயத்தில் வந்து மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்தால் அவர் நன்மை செய்கிற தேவன் ஆமென் ஹalleluya
நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு எல்லாரும் சொல்லுவோமா? என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சொல்லுங்க, என் இயேசு நல்லவர். ஆமென். என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடி முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடி முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு எல்லாரும் கரங்களை ஆராதிப்போம். என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த பரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த பரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கின நேரம் என் கிருபை தாங்குதே. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்குதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுவோம். நல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவனே எந்த இன்பம், அவர் நாமம் போற்றுவே. அவர் தேசம் எந்த இன்பம், அவர் நாமம் போற்றுவே. என் இயேசு நல்லவர். கரங்களை ஒரு ஆராதிப்போம். என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சொல்லுங்க, என் இயேசு நல்ல வாயிலை நல்லவர். அவர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள், என் குடும்பத்தில் செய்த நன்மைகள் நினைக்கவர்களாக. ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை வல்லவர், நீர் எத்தனை போதுமானவர். என்னை நடத்துகிறவர், என்னை சுமக்கிறவர், என்னை தாங்குகிறவர் வல்லவர். என் இயேசு பெரியவர்,
சொல்லுங்க. இருதயம் கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லட்டும், அவர் வல்லவர் என்பதை சொல்லட்டும். பெரியவர் என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவராக இருந்தாரு? கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். என்னை நடத்தி வந்த பாதைகள் கரடு முரடான பாதைகள் தான், என்னால் அடியெடுத்து வைக்க முடியாத பாதைகள் தான், நிந்தையான பாதைகள் தான். ஆனாலும் கரம் பிடித்த தேவன் இந்நாள் வரை என்னை நடத்தி வருகிறாரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை இந்நாள் வரை நடத்தி வந்தீங்களப்பா. எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவலமான காரியங்கள் எங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் நீ மாறாதவராக, நீ கைவிடாதவராக, நித்திய தேவனாக, சர்வ வல்லமையுள்ளவராக என்னை இதுவரை நடத்தி வந்த தேவன் இன்னும் என்னை நடத்துவீர் ஐயா, இன்னும் என்னை சுமப்பீர் ஐயா, இன்னும் என்னை தாங்குவீர் ஆண்டவரே, இன்னும் எங்களை தப்புவிப்பீர் ஆண்டவரே. நீரே நல்லவர். வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே நீரே நல்லவர், நீரே வல்லவர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு இரட்சகர் இல்லை, உம்மை போல ஒரு மீட்பர் இல்லை. நீர் இன்றும் ஜீவிக்கிற ஆண்டவர் ஐயா, ஜீவிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மரித்து போன தெய்வத்தை ஆராதிக்க வரவில்லை, மரணத்தை ஜெயமாய் வென்ற தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இன்றும் அற்புதங்களை செய்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய், மாற்றங்களை கொண்டு வருகிறவராய், விடுதலையை கொண்டு வருகிறவராகவே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறார். ஹல்லேலூயா. உம்மை நம்புவேன் நான் பாக்கியவான், உம்மை நம்பி இருப்பேன் என்று பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மையே நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்களேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமுமானி. சொல்லுங்க. நீதானே என் துணையானி, என் கேடகமுமானி. என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும்.
எத்தனை பேர் நம்புறீங்க? உம்மை சொல்லுங்க. மனிதர்கள் சூழ்ந்து இருக்கிறது ஐயா. நன்மை குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்பான். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே. எல்லாரும் அப்படி எழுந்திருந்து பாடுறாமா? எல்லாரும் எழுந்திருப்போம். ஆமென். பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சொல்லுங்க விசுவாசத்தோடு. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாயங்கள் கொடுங்கோதோ என் மேல் நிலைப்பது. எல்லாரும் விசுவாசமா சொல்லுவோமா? ஆகாயத்தில் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். சொல்லுங்க நம்பிக்கையோடு. என்ன வந்தாலும் உண்மையை நம்புவோம். நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க உண்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். சொல்லுங்க வாய்களை திறந்து ஒரு விசுவாச அறிக்கையோடு. ஆண்டவரே, இந்த மாலை வேளை நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், உண்மையை சார்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீதான் என் நம்பிக்கை. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. ரகலரா. எல்லாம் இருக்கிற இடங்களை கைகளை உயர்த்தி எத்தனை பேர் இந்த மாலை வேளை கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க. நீங்க என்ன சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியல, ஆனா கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழியை திறந்து உங்கள் பிரேத குழிக்குள் இருந்து உங்களை வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி உங்க வாழ்க்கையில ஒருவேளை உங்க சூழ்நிலைகள், ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரங்கள், ஒருவேளை உங்க குடும்ப சூழ்நிலைகள், ஒருவேளை பிரேத குழிகள் போல இந்த மாலை வேளையில காணப்படலாம். பிரேத குழி போல காணப்படலாம். அதுல எந்த மாற்றமும் வராது, அதுல எந்த வெளிப்பாடும் உண்டாகாது, அதுல எந்த தரிசனமும் இருக்காது. ஆனா இந்த மாலை வேளையில கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து, அப்படிப்பட்ட நிலையில இருந்து, அப்படிப்பட்ட கிரியைகளில் இருந்து, அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து உங்களை நான் வெளிப்பட பண்ணுவேன், வெளிப்பட பண்ணுவேன், வெளிப்பட பண்ணுவேன். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே, என்னுடைய பிரேத குழிகளை வெளிப்பட பண்ணுகிற ஆண்டவர் நீராய் இருக்கிறார் ஐயா. என்னுடைய சூழ்நிலைகளை, என்னுடைய நிலைமைகளை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய பொருளாதாரத்தை, என்னுடைய எதிர்காலத்தை பிரேத குழிகளை இருந்து என்னை வெளிப்பட பண்ணுகிற கர்த்தர் நீ ஒருவரே. ஆண்டவரே, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உங்க சூழ்நிலைகளை மாற்றுகிறவ, உங்க நிலைமைகளை மாற்றுகிறவ, உங்க பொருளாதாரத்தை மாற்றுகிறவ, உங்க இருளை மாற்றுகிறவ, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி வேதம் சொல்லுகிறது உங்களை வெளிப்பட பண்ணுவேன். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையை தருகிற ஆண்டவர்.
சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? நம்பிக்கையற்று போய் வந்திருக்கிறீங்களா? இதற்கு மேல என்னால முடியலப்பா என்று தளர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துகிற கர்த்தர் நமக்கு சகாயராகவே இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நீரே எங்களுக்கு சகாய, நீரே எங்களுக்கு சகாய, நீரே எங்களுக்கு ஒத்தாசை, நீரே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல தகப்பனையா, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோமே. சொல்லுமா, ஊற்றுண்ட பரிமள தைலம் நீரே, ஊற்றுவீர் உன்னத ஆவியை என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உண்மையா அவரிடத்தை அர்ப்பணிப்போமா? உண்மையா அர்ப்பணிக்கும் போது தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஊற்றுண்ட பரிமள தைலம் நீரே, ஊற்றுவி உன்னத வல்லமையா, ஊற்றுண்ட பரிமள தைலம் நீரே, ஊற்றுவி உன்னத வல்லமையா, உம்மை நேசிப்பேன் என்றும் நேசிப்பேன், உயிருள்ளவரை ஆராதிப்பேன். எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க. உம்மை நேசிப்பேன் என்றும் நேசிப்பேன், உயிருள்ளவரை ஆராதிப்பேன். என்னை நீர் இழுத்துக் கொள்ளும், உம்மிடம் ஓடி வருவோம். சொல்லுங்க, இழுத்துக் கொள்ளும், இழுத்துக் கொள்ளும், உம்மிடம் ஓடி வருவோம். உம் பாதம் சரணடைந்தேன், உமக்காக வாழ்ந்திடுவேன். எல்லாரும் அர்ப்பணிப்போமா? உம் பாதம் சரணடைந்தேன், ஒரு ஒப்பு கொடுப்பதோடு உமக்காய் ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுங்களேன். ஊற்றுண்ட பரிமள தைலம் நீரே, ஊற்றுவி உன்னத வல்லமையா, ஊற்றுண்ட பரிமள தைலம் நீரே. எப்படிப்பட்ட தேவன் பாருங்களா? உன்னத வல்லமையா, உம்மை நேசிப்பேன் என்றும் நேசிப்பேன், உயிருள்ளவரை ஆராதிப்பேன். எந்த பேர் சொல்றீங்க? உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் என்றும் நேசிப்பேன், உயிருள்ளவரை ஆராதிப்பேன். பாவத்தை வெறுத்து பாவத்தை வெறுத்திடுவேன், பலியாக தந்திடுவேன். எல்லாரும் அர்ப்பணிப்போம். பாவத்தை வெறுத்திடுவேன், பலியாக தந்திடுவேன். பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் தாருமையா. கேளுங்களேன். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் தாருமையா. ஊற்றுண்ட பரிமள தைலம் நீரே, ஊற்றுவி உன்னத வல்லமையா,
நீவே. எல்லா கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த மாலை வேளையில? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா சுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவே, நீங்கள் சுத்தமாவீர்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடாமல் தடுத்து வைத்திருக்கிற தடைகள் இந்த மாலை வேளையில தகர்க்கப்படட்டும். எல்லா வாய்களை திறந்து இந்த ஆராதனை வேளையில வாய்களை திறந்து சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. எப்பெல்லாம் துதித்தார்களோ அப்பெல்லாம் விடுதலை உண்டானது, எப்பெல்லாம் கர்த்தரை துதித்தார்களோ அப்பொழுதெல்லாம் எரிகோ உடைந்தது, எப்பொழுதெல்லாம் துதித்தார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவர் என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி இந்த மாலை வேளையில, ஆண்டவரே என் வாழ்க்கை மாறட்டும், என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க வாழ்க்கையை சுத்திகரிங்க, எங்க வாழ்க்கையை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. சொல்லுமா, பனி போல பெய்யும். அல்லேலூயா. அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்து ஒரு அர்ப்பணிப்போடு தேவ பிரசன்ன வாழ்க்கையில கடந்து வரட்டும் ஐயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆமென். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, எல்லாரும் கரங்களாக பொழியும் உண்மையை கேட்பார்கள். ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேக சம்பமே, பெண்மையானவரே, மேக சம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே. கேளுங்க கேளுங்களேன், ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. ஆனந்த தைலம். உண்மையாய் கூப்பிட ஆண்டவர்களே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, எல்லா வாய்களை திறந்து ஆமா ஆண்டவரே. எஸ் டாடி. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, எல்லா கைகளை உயர்த்தி ஓ ரபாலாரா எங்களை நிரப்புங்க ஆண்டவரே இந்த மாலை வேளையில. ஓ ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, எல்லாம் கேளுங்க ஆண்டவரே இந்த மாலை வேளையில கத்த எங்களை நிரப்புங்க, உங்க பிரசனத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவர். விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆமென். நிலங்களிலே
பார்த்து ஓ ஹல்லேலூயா ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆவியே ஆவியே மழையாக பொழியும் எல்லாரும் அப்படி போல ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. கொஞ்ச நேர வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எத்தனை நல்லவர், எத்தனை வல்லவர். அல்லேலூயா. வாய்களை திறந்து உங்களை விட்டு கொடுத்து கர்த்தரை ஒரே ஒரு நிமிஷம் அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்லுகிறா, ஐயோ அதமானேனே, ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். ஓ ஹல்லேலூயா. ஆனால் தேவனோ ஓ அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த. எல்லா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் சேராப்பின்கள் கேராப்பின்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர், வாசம் பண்ணுகிற ஆண்டவர். 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவி வருகிற ஆண்டவர், சபை நடுவே எழுந்தருளுகிற ஆண்டவர், நம்முடைய சத்தத்தை கவனித்து கேட்கிறதான ஒரு நல்ல ஆண்டவர். எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் சத்தத்தை கேட்கிறவரே, என் சத்தத்தை கேட்கிறவரே, என் குமுறலை பார்க்கிறவரே, என் அந்தரங்கத்தின் கண்ணீரை காண்கிற தெய்வமே. இந்த இடத்திலே உலாவி கொண்டிருக்கிற தெய்வம், இந்த இடத்திலே உலாவி கொண்டிருக்கிறா. அவருடைய வஸ்திர தொங்கல் இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. அநேகுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய, அநேகுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வாசலை திறக்க, அநேகுடைய வாழ்க்கையிலே சில கட்டுகளை உடைக்க இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்மத்திலே பிரசன்னமாய் இருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வா. நல்ல கைகளை தட்டி அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட நன்மை என் வாழ்க்கையில வேணும், என் குடும்பத்துல வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், என் எதிர்காலத்துக்கு வேணும், என் வேலையில வேணும். கர்த்தர் வானத்தில் பல கனிகளை இந்த மாலை வேளையில இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் திறப்பீராக, எங்களுக்கு திறப்பீராக. ஓ ஒத்தாசை அனுப்புகிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீரே எங்கள் நம்பிக்கை ஐயா, நீரே எங்கள் நம்பிக்கை. வனாந்தரத்திலே தாவீது ஓடிக்கொண்டிருக்கிறான். எல்லா பக்கமும் ஓடியாச்சு. ஒளிவதற்கு இடமில்லை, தங்குவதற்கு இடமில்லை, ஆகாரத்துக்கு இடமில்லை, தண்ணிக்கு இடமில்லை. கர்த்தரை நோக்கி கதறுகிறான், ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம், நாங்கள் எங்கே போவோம்? நீரல்லவா எனக்கு அடைக்கலம், நீரல்லவா எங்களுக்கு கோட்டை, நீரல்லவா எங்களுக்கு தஞ்சம். ஓ ரகலராதா. எத்தனை நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஓ தாவீது எதெல்லாம் இழந்து போயிருந்தானோ, எதெல்லாம் நஷ்டப்பட்டு போயிருந்தானோ, எதெல்லாம் கூடாது என்று இருந்ததோ எல்லாவற்றையும் திருப்பி கொண்ட தாவீது இந்த மாலை வேளையிலே அதே வார்த்தை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். எதை இழந்து போனீர்களோ, நம்பிக்கை இழந்து போனீர்களோ, பணத்தை இழந்து போனீர்களோ, பொருளாதாரத்தை இழந்து போனீர்களோ, சரீர சுகத்தை இழந்து போனீர்களோ, இந்த மாலை வேளையிலே நீங்கள் திருப்பிக் கொள்கிற ஒரு நாட்களுக்குள்ளாக இருக்கிறீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் திருப்பிக் கொடுக்கிற ஆண்டவர், அவர் திருப்பிக் கொடுக்கிற ஆண்டவர், அவர் திருப்பிக் கொடுக்கிற ஆண்டவர். ஓ பிரேத குழியில் இருந்து வெளிப்பட பண்ணி இழந்தவைகளை திருப்பிக் கொடுக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. நீரே மகிமைப்படுவீராக, நீரே எங்கள் மத்தியில் தொடர்ந்து பிரசன்னமாவீராக. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நமக்கு 3வது வாரமாக இருக்கிறதுனால கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கப்படும். இப்போதும் ஒரு முக்கியமான நேரம், இந்த நாளில் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அர்ப்பணிப்பு தொழுகை நம்ம சபையில் நம்ம பண்ணுகிறோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பாடலின் ஒரு அடியை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். நீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, நீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். பாருங்க, இந்த வசனம் இந்த 3 தடவை இந்த இடத்துல வருகிறது. ஏசாயா 41 14 10 13 யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன். 13. உன் தேவனைய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஆமென். பாருங்க, சிம்பிள் வேர்ட்ஸ், ரொம்ப சின்ன வார்த்தை, பட் பவர்ஃபுல் எனஃப் டு மேக் யூ அண்ட் மீ சிக்னிஃபைண்ட். ரொம்ப சின்ன வார்த்தை தான், ஆனால் நம்மளை ஒவ்வொருவரையும் பரலோகம் வெளியேற பெற்றதாக கருதுவதால் அது என்ன செய்கிறது, நம்மளை துணை நிற்கிறேன். இந்த 3 வசனத்துலேயும் அந்த வார்த்தை வருகிறது பாருங்க. நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த நாள்லேயும் மே த லார்ட் லீட் அஸ் டு see the abundance that is available in God. ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த abundance-ஐ, அந்த பூரணத்தை கண்டுகொள்ள கர்த்தர் நமக்கு அனுகிரகிச்சுவாராக. the richness of his presence, the reality of his word. அவருடைய வார்த்தையில் அந்த ரிச்னஸையும் அந்த abundance-ஐயும் நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே அனுகிரகிச்சுவாராக. ரொம்ப சின்ன வார்த்தை தான், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த சின்ன வார்த்தை பாருங்கள், ரொம்ப பவர்ஃபுல் வார்த்தையாக வேதம் பார்க்குகிறது. சமீபத்தில் நீங்கள் பாருங்கள், நம்ம ஒவ்வொருவரையும் பரலோகம் வந்து வெளியேறப்பட்டதாக கருதுவதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஐ வில் பி வித் யூ என்று நமக்கு சொல்லுகிறார். பாருங்கள், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திரும்ப திரும்ப அந்த இடத்துல 3 தடவையும் அதே வார்த்தை தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. காரணம் என்ன, நம்ம வாழ்க்கையில் நம்ம கவலை ஏதாவது நம்ம வாழ்க்கையில் வருமா இருந்தால் ஒரு பயம் உடனே அது தொடர்ந்து வந்துவிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ கவலைப்படாதே, பயப்படாதே என்று எகெயின் அண்ட் எகெயின் ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். அந்த இப்போ ரீசெண்டாக இந்த ஈரான் வாரில் அட்டாக் பண்ணும்போது பாருங்கள், நீங்கள் எல்லா சேனல்லையும் அந்த காரியங்களை போட்டுக்கொண்டே இருந்தாங்க திரும்ப.
ஒரு பைலட் வந்து ஒரு அமெரிக்கன் பைலட் வந்து அங்கே ஈரான் டெரிட்டரிக்குள்ளே போய் விழுந்தபோது அவரை சேவ் பண்ணுவதற்காக 150 ஃப்ளைட்ஸ் அவரை சேவ் பண்ணதுக்காக மாத்திரம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு பைலட்டை பாதுகாப்பதற்காக 150 ஃப்ளைட்ஸ் அனுப்பி இல்லையா அந்த ஆப்ரேஷன் இட் இஸ் என்ன சொல்லுது ஒரு ட்ரமாண்டஸ் ஆப்ரேஷன் என்று சொல்கிறாங்க. இந்த அந்த ஹிஸ்ட்ரியில் இவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இதுதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் என்று. அதில் அந்த பைலட்டு அந்த டெரிட்டரிக்குள்ளே விழுந்து விட்டார். அவர் ஒரு ஊந்து போய் ஒரு மலையில் மேலே ஒதுங்கி இருந்துட்டு அங்கேருந்து அனுப்பின முதல் மெசேஜ் காட் இஸ் குட் இல்லையா. நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் மெசேஜ் இருந்தது, ஒவ்வொன்றையும் ட்ராக் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஆனால் இந்த மெசேஜ் அவங்களுக்கு உடனே தெரிஞ்சுட்டு இட்ஸ் அவர் பைலட் இல்லையா. நம்ம பாருங்கள், ஒரு பைலட்டை சேவ் பண்ணதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 150 பைலட்ஸ் அனுப்பி அதில் முதல்ல போன 2 ஃப்ளைட்ஸ் வந்து அந்த லேண்ட் ஆகும்போது கிராஷ் ஆனதுனால மீதி உள்ள கன்ஷிப் அந்த எனிமிட் ஆட்கள் வந்து இவங்களை அட்டாக் பண்ணிடக்கூடாது என்பதற்காக இவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக 150 ஃப்ளைட்ஸ் மாத்திரம் இல்லை, நிறைய இது கன் பீரங்கிகள் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. அவங்கள எப்படி லேண்ட் பண்ண அங்கே எப்படி லேண்ட் பண்ணதுக்குன்னா 2 ஹவர்ஸில் அந்த என்ஜினியர்ஸ் தே மேட் எ ரன்வே இல்லையா. எனிமி டெரிட்டரி அதுக்குள்ளே 150 ஃப்ளைட்ஸை கீழே இறக்கணும். அதுக்காக விதின் 2 ஹவர்ஸ் இட்ஸ் என்ஜினியரிங் ஒண்டர்னு சொல்கிறாங்க. போய் அவங்க ரன்வே பண்ணி இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் போய் எனிமி இவங்க பக்கத்தில் வரப்படாதபடிக்கு அங்கே எதிரியை சுட்டுக்கொண்டே இருக்கும்போது ஒரு சைடில் இந்த பைலட்டை சேவ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா பாருங்கள், ஒரு பைலட்டை சேவ் பண்ணிக்கிறதுக்கே 150 ஃப்ளைட்ஸு 150 கன்ஷிப்ஸு இதெல்லாம் கொடுத்து சேவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே போல் ஆண்டோருடைய பார்வையில் நாமும் விலையேற பெற்றவர்களாக காணப்படுகிறோம் இல்லையா. அப்போ பாருங்கள், இந்த நாளில் நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு 2 காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். ஹவு காட் ஹெல்ப் அஸ், எப்படி நமக்கு ஆண்டவர் நமக்கு அந்த பயத்தை நீக்கி நம்மளை பாதுகாக்கிறார் என்று பார்க்கும்போது பாருங்கள், முதல்ல காட் ஹெல்ப் அஸ் டு செட் அஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஃபியூச்சர் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி. நம்ம அநேக நேரங்களில் நாளைக்கு என்ன நடக்குமோ அல்லது நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குமோ இந்த ஒரு சின்ன பயம் நமக்கு இருக்கும் இல்லை, எல்லாருக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், அவர் எதிர்காலத்தை குறித்த பயத்தை நீக்கி நமக்கு துணை நிற்கிற ஆண்டவர் என்று. மத்தேயு சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. மத்தேயு 10:31. ஆகையால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷத்தவர்களாக இருக்கிறீர்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டோடைய பார்வையில் விசேஷித்தவர்களாக இருக்கிறதுனால நம்மளுடைய எதிர்காலம் ஆண்டோடைய கரங்களில் பத்திரமாக இருக்கிறது என்று பரலோகம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக ஒரு நமக்கு உறுதியாக சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 66வது வசனம் வாசிக்கும் போது, லூக்கா அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லோரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. ஆமாம், இந்த சம்பவம் நமக்கு இந்த பின்னணி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் பாருங்க. சகரியா அவன் தேவாலயத்தில் ஆராதனை செய்து கொண்டு இருக்கும்போது அநேக வருஷங்களாக அவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. முதிர் வயதாக இருக்காங்க, எலிசபெத்து முதிர் வயதாக இருக்கும்போது. ஆனால் தேவாலயத்தில் ஆராதனை செய்து கொண்டிருக்கும்போது என்ன செய்கிறாரு, ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் வயது முதிர்ந்தவனாக இருக்கிறேனே என்று சொல்லும்போது அவனுடைய அந்த இதை நீ நம்பாதபடியால் அந்த குழந்தை பிறக்கிறது வரைக்கும் நீ பேசக்கூடாது இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு போயிடுறார். அதன்படி அவன் பேசக்கூடாமல் இருக்கிறான். குழந்தை பிறந்த உடனே அவன் அந்த குழந்தைக்கு யோவான் என்று பெயர் எடுக்கிறான். எழுத்து பலகையில் வாங்கி யோவான் என்று பெயரிடும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, உங்கள் குடும்பத்தில் இப்படி யாருக்கும் பேர் இல்லையே, ஏன் இந்த பெயரை போடுகிறான்னு சொல்லி அவன் சொன்ன உடனே அவனுடைய
அந்த இது பேச முடியாமல் இருந்த காரியம் மாறி பேச தொடங்குகிறான். அப்பந்தான் இந்த வசனம் வருகிறது பாருங்க. அவைகளை கேள்விப்பட்டவர் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாய் இருக்குமோ என்றார்கள். நம்ம வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் இப்படி ஒரு கொஸ்டின் நமக்கு வருது இல்லையா? நம்ம பிள்ளை எப்படி இருப்பானோ, நம்ம பிள்ளை எப்படி வளருவானோ, இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கும்போது இந்த குழந்தை எப்படி தன்னுடைய எதிர்காலத்தை சந்திக்குமோ என்று ஒரு பயப்படுகிற ஒரு நெருக்கமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, உன்னுடைய பிள்ளைகளை குறித்தோ உன் எதிர்காலத்தை குறித்தோ உனக்கு ஒரு பயமும் வேண்டாம். காரணம் என்னதுன்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? அப்போ நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம கரிசனையாக இருக்கிறத விட ஆண்டவர் அதை விட கரிசனையாக இருக்கிறார். காரணம் என்னது? இந்த பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள்? பரலோக தேவனுடைய பிள்ளைகள். நம்மகிட்ட அவர் வளர்க்க தான் தந்திருக்கிறாரு. அப்போ அந்த பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வது பரலோகத்தின் பொறுப்பாக இருக்கிறது. ஒரு பைலட்டை சேவ் பண்ணதுக்கு 150 பைலட்ஸை உலகத்திலே அனுப்புவார்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் எத்தனை அதிகமான தேவதூதர்களை நமக்கு அனுப்புவதற்கு அவருக்கு லேசான காரியம். யோவான் ஸ்நானகரை குறித்து நம்ம பார்க்கும்போது பாருங்க, அவன் வனாந்தரத்துக்கு போகிறான். வனாந்தரத்துக்கு போகும்போது அவன் யோவானாக போகிறான். திரும்பி வரும்போது எப்படி வருகிறான்? ஜான் த பேப்டிஸ்ட் இல்லையா? யோவான் ஸ்நானகனாக அவன் திரும்பி வருகிறான். ஆண்டவர் கிராஜுவலாக அவனை வளர்த்துவதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கும்போதும் பாருங்க, முதல்ல அவன் யாக்கோபாக இருக்கிறான், அதுக்கப்புறம் எப்படி மாறுகிறான்? இஸ்ரவேலாக மாறுகிறான். இஸ்ரவேலுக்கு பிறகு யெஷூரனாக அவன் மாறுகிறான். கிராஜுவலாக ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். மோசையை குறித்து நம்ம பார்க்கும்போது கூட பாருங்க, 40 வருஷம் செல்ல பிள்ளையா அரண்மனையில் இருந்தான். அதுக்கு பிறகு 40 வருஷம் வனாந்திரத்தில் ஷெப்பர்டாக இருந்தான். அந்த 40 வருஷம் முடிஞ்ச பிறகு என்ன எப்படி வரான்? ஹி பிகேம் ஏ லீடர் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய லீடராக அவன் வருகிறதாக பார்க்குறோம். அப்போ பாருங்கள், நம்மளையும் நம்ம எதிர்காலமும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் கர்த்தருடைய கரத்தில் அது உத்தரவாதமாக பாதுகாப்பாக இருக்கிறதுங்க. அந்த நிச்சயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் அது முக்கியமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக தேவை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபுன்னு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இந்த செய்தியை நான் ஆயத்த பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒரு கர்த்தருடைய தாசன் சொன்ன ஒரு சாட்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் எப்படின்னா, அவர் ஊழியம் செய்யக்கூடிய நாட்களில் இந்த வெளிகளில் போய் அங்கங்கே மாலை நேரத்தில் கூட்டங்கள் நடத்துவது வழக்கம். அப்படி கூட்டங்கள் நடத்தும்போது அதில் நிறைய டீச்சர்ஸ் அந்த ஏரியாவில் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களில் ஒரு டீச்சர் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நாள் வந்து ஆராதனை கூட்டம் செய்யுங்கன்னு. காரணம் என்னென்னா, அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுற அந்த வசனத்தை வைத்து அவர் அந்த ஊழியரை அன்னைக்கு செய்தி எடுத்திருக்கிறார். அப்போ அவங்கள ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அந்த வார்த்தை அவர்களை தோற்றுக்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அந்த வசனம் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கிறது. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அப்போ எங்கள் வீட்டில் கூட்டம் நடத்த ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் வீட்டில் வரும், எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்ருக்காங்க. இவங்க என்ன செய்கிறாரு, ஊழியர்கள் போய் அந்த செய்தியை எடுத்திருக்காங்க. அன்னைக்கு அவர் எடுத்த செய்தி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வருது பார்த்தீங்களா? உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் அந்த வசனத்தை சொல்லி அவர்களுக்கு அந்த செய்தியை எடுத்துக்கிட்டு ஜோமன் இருக்கிறார். இந்த குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் நிறைவேறுவதாக என்று சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு குழந்தையே இல்லை என்று. அப்போ அந்த ஊழியருக்கு இவங்க யார், என்ன பின்னணி ஒன்றும் தெரியாது. அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் ஜபித்து தான் இந்த வசனத்தை எடுத்தேன், ஆண்டவர் தந்த வசனம். அந்த இடத்துல 2 காரியம் வருது பாருங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு, ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட் ஆன் யுவர் ஆஃப்ஸ்பிரிங் அண்ட் மை பிளெஸ்ஸிங்ஸ் ஆன் யுவர்
descendants, உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என்று 2 வார்த்தை வருகிறது. சந்ததிக்கும் சந்தானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? சந்ததின்னா என்னது? சந்ததினா இமீடியட்டாக உள்ள பிள்ளைகள். இப்போ எனக்குன்னா பேட்டி, ஜோயல் என்னுடைய சந்ததி. சந்தானம்னா யார்? பேர பிள்ளைகள், கொள்ளு பிள்ளைகள். இப்போ அவன் ஜாக், மேக், எங்களுக்கு அங்கே இவானா, இதுகள்லாம் சந்தானம், அவங்க பிள்ளைகள் இல்லையா? இப்படி அவங்க தலைமுறையாக வரக்கூடிய சந்தானம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் இதை தெளிவாக எனக்கு சொன்னனால 2 தடவை இந்த வசனத்தை 2 இடத்துல உறுதிப்படுத்தியிருக்கனால நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை ஆண்டவர் தருவார் என்று. அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு கன்சீவ் ஆவாங்களாம். 2 பேருமே டீச்சர்ஸு கன்சீவ் ஆவாங்க. ஆனால் 2 அல்லது 3 மாதத்தில் அந்த குழந்தை அபார்ஷன் ஆகி போயிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி, அந்த அன்னைக்கு ஜெபத்துக்கு வந்த எல்லாரும் ஜெபம் பண்ணி, அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் இப்போ கன்சீவ் ஆனால் பெட் ரெஸ்ட் இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த சந்தானம் கிடைத்திருக்கிறது. அப்போ இதனால் உங்கள் மத்தியில் சொல்லுகிற காரியம் பாருங்கள், ஆண்டவர் நம்மளை மாத்திரம் இல்லை, நமது பிள்ளை உங்கள் சந்ததியையும் சொல்லுங்கள், சந்தானத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார் இல்லையா? உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவார். யாருக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் வேணும்? எல்லாருக்கும் வேணும், அப்படிதானே? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ உங்கள் வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கணும்? தேவனுடைய ஆலயமாக, கர்த்தருடைய ஆராதனை செய்யக்கூடிய ஒரு இடமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும். எனக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடம் உண்டு. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் நான் இதே மாதிரி ஒரு நம்ம சைட்டில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். ஒரு வருஷத்தில் 12 மாதம் வருது. ஒரு மாதத்தில் ஒரு வீட்டில் நம்ம ஆராதனை வச்சுன்னா ஒரு வருஷத்தில் ஒருக்கா தான் ஒரு வீட்டுக்கு வரும். 12 இடங்களில் நமக்கு ஆராதனை பண்ணலாமான்னு கேட்டு மெசேஜ் போட்டேன். ஒருத்தர் கூட பதில் போடல. எனக்கு ஐ வாஸ் ரியலி வெரி சேட் அண்ட் அப்செட். நம்ம மக்கள் எப்படி இருக்காங்கன்னு. உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தானே அந்த காரியம் இருக்குது. அப்போ நீங்கள் கைகளை கட்டி கொண்டிருந்தால் எப்படி? ஒரு வருஷத்தில் ஒரு நாள் எங்கள் வீட்டில் கர்த்தருடைய ஆராதனையை நீங்கள் நடத்துங்க, கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வரட்டும், ஒரு தேவ ஆசீர்வாதம் கடந்து வரட்டும்னு சொல்லும்போது யாருமே அதை உற்சாகமாக ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ, நான் அப்போ தான் நினச்சேன் சினி இருந்தால் முதல்ல போட்டிருப்பாளேன்னு. யாரும் போடல. எனக்கு ரொம்ப மனசு அந்த சமயத்தில் அப்செட்டாக இருந்தது. ஓகே, இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வீடுகளில் பாருங்கள், ஜெரால்டை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவங்க அம்மா அவங்க வீட்டில் ஆராதனை நாங்கள்லாம் போகும்போதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போவோம். ஆராதனை மட்டும் இல்லை, நல்ல அவியல் என்னெல்லாம் வச்சு தருவாங்க. மீன் பொரித்து அவியல் வச்சு போஷிப்பாங்க. அவங்களுக்கு அந்த பிள்ளைகளை பாருங்கள், எல்லாருக்கும் நல்ல நல்ல வீடுகள், பிள்ளைகள் வளர்ந்து நல்ல நிலைமையில் இருக்காங்க. எல்லாருக்கும் வீடுகள். அதே மாதிரி எங்கள் மம்மிக்கு அப்பா அவங்க ஊரில் எங்கே என்ன இருக்குதோ இல்லையோ, யார் 4 பேர் வந்தால் ஒன்றும் இல்லைன்னா சுண்டலும் சுக்காப்பியும் கொடுப்பார். அந்த பிள்ளைகள் எல்லாம் இப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல நல்ல பெரிய வீடுகளை கட்டி பெரிய நல்ல நல்ல நிலைமைகளில் இருக்காங்க. அப்போ உங்கள்கிட்டையும் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது, இடைக்கிட ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது கர்த்தருடைய பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, வைங்க. பர்த்டே வெட்டிங் வைக்கிறது அது வேறு இல்லை, அதல்ல. இது ஜெபக்கூட்டமாக ஒரு ஆசீர்வாதத்துக்காக அந்த வீட்டில் நம்ம வைக்கும்போது பாருங்கள், உன் சந்ததியின் மேல் என்ன ஆசீர்வாதத்தையும் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் நம்ம பாடுவோம், கருணை பிதாவே. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை. உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை. அன்பநாதா, அதுமனேசா, அதுமனேசா,
போக்கிடும் காலம் போக்கிடும் காலம் போக்கிடும் காலம் வேகம் வரும் என்று வேகம் வரும் என்று காத்திருந்து நான் பறந்திடுவேன் காத்திருந்து நான் பறந்திடுவேன் கிருபை தருமே கிருபாநிதியே 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 அன்பின் வடிவே அன்பின் வடிவே ஏழை திறக்கும் ஏசையா ஏழை திறக்கும் ஏசையா. ஒரு காரியம் கூட சொல்லுகிறேன். ரெண்டாவது பாருங்க, ஏசாயா 40:30. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். முதல்ல நம்ம பார்த்தோம், எதிர்காலத்தை குறித்த பயத்தை போக்கி துணை நிற்கிறார். நம்மளுடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் உடைய ஏதாவது பிள்ளைகள் எப்படி இருக்குமோ என்கிற அந்த பயத்தை நீக்கி ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார். ரெண்டாவது வந்து பாருங்க, காட் சேவஸ் ஃப்ரம் த ஃபியர் ஆஃப் ஆங்ஸைட்டி ஆஃப் பாசிபிளி லூசிங் சால்வேஷன். நம்முடைய ரட்சிப்பை நம்ம இழந்து போயிடுவோமோ என்கிற பயத்தை போக்கி ஆண்டவர் துணை நிற்கிறார். அதனால தான் நம்ம இடத்துல நம்ம வாசித்த அந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிறது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இளறி விழுவார்கள். ஏன் ரட்சிப்பை நம்ம இழந்து போயிடுவோமோ என்று பயம் நமக்கு வருதுன்னா, நல்ல பரிசுத்தவான்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க மனசில் பொதுவாக பாருங்கள், நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் 3 பகுதி இருக்கிறது. எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேவ் எ பப்ளிக் லைஃப், ப்ரைவேட் லைஃப் அண்ட் சீக்ரெட் லைஃப். பப்ளிக் லைஃப்பில் பாருங்கள், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அந்த பப்ளிக் லைஃப்பில் எப்படி இருக்கும்? ஓ, இவர் எவ்வளோ அழகான தேவ மனுஷன், எவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணுகிறார், எவ்வளோ அழகாய் லீட் பண்ணுகிறார், எவ்வளோ அழகாய் பாடுகிறார்னு சொல்லக்கூடிய ஒரு பப்ளிக் லைஃப். ரெண்டாவது ஒரு ப்ரைவேட் லைஃப் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. அது வந்து பாருங்கள், அவருக்கு அவரோட க்ளோஸாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு அல்லது பிள்ளைகளுக்கு கூட அவ்வளோ தெரியாது, ரொம்ப க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அது தெரியும். மூணாவது வந்து ஒரு சீக்ரெட் லைஃப் இருக்கிறது. அந்த சீக்ரெட் லைஃப் வந்து யாருக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும்தான் அந்த காரியம் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல அநேக நேரங்களில் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியாதபடி எல்லாரும் தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகளிலிருந்து எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே தடுமாறி கொண்டு தான் இருக்கிறாங்க. நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது ரோமர் 7:24 பவுல் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்கள். ரோமர் 7:24, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின்று யார் என்னை விடுதலை what a wretched man I am, who will rescue me from this body that is subject to death. இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? எல்லாரும் சவர் பண்ணக்கூடிய ஒரு இடமாக அது காணப்படுகிறது. ப்ரைவேட் லைஃப் பரிசுத்தமாய் நம்ம ஜீவிக்க முடியாதபடி அது அநேக நேரங்களில் ஒரு தடுமாற்றத்தை, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வரம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சஃபர் பண்ணுறாங்க. பட் தே வில் நாட் ரிவீல் இட். அது யார்கிட்டையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுதான் உண்மையான நிர்பந்தமான ஒரு நிலைமை. ஆனால் வேதம் நமக்கு 5 காரியங்களை சொல்லுகிறது. சுருக்கமாக பாருங்கள், கொலோசியர் 2:13 பாருங்கள். கொலோசியர் 2:13. பாருங்க, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, யூ ஆர் ஃபர்கிவன். பாருங்க, நம்ம இந்த சத்தியத்தை நம்ம மறந்து போகக்கூடாது. யூ ஆர் ஃபர்கிவன். எப்படி ஃபர்கிவ் பண்ணார் பாருங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் நமது பாவங்களை
நம்ம விட்டு விலக்கி இருக்கிறார். இது நமக்கு முதல்ல நமக்கு உள்ளத்தில் இருக்க வேண்டும். ரெண்டாவது, யூ ஆர் சீல்டு. எபேசியன்ஸ் 1:13 பாருங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசி ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் சீல்டு. மூணாவது பாருங்க, யூ ஆர் கம்ப்ளீட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கொலோசியன்ஸ் 2:10 பாருங்க. மேலும் சகல துர்குணங்களுக்கும் அதிகாரத்துக்கும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரண உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். பாருங்க, அவருக்குள்ள நம்ம பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம இந்த நாளில் இந்த சத்தியத்தை அப்படி மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. பாருங்க, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, அவர் நமக்கு துணை செய்கிற தேவனாயிருக்கிறார். எப்படியெல்லாம் அவர் நமக்கு துணை செய்கிறாரா? முதல்ல நம்ம பார்த்தோம், நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்த பயத்தை போக்கி நமக்கு துணை செய்கிறார். முக்கியமாக நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதேன்னு நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக தான் இருக்கும், அது என்னுடைய கரங்களில் பத்திரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம பார்க்கும்போது வேதத்தில் சொல்லியிருக்கிறது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுகிறார். அதனால தான் நம்ம ஏசாயால வாசிக்கும் போது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உயிர்த்தது. ஆண்டவர் என்னையும் என் பிள்ளைகளையும் என்னுடைய சந்ததியும் பத்திரமாய் அவருடைய கரங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த நிச்சயம் நமக்கு வேண்டும். ரெண்டாவது, நம்ம பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை என்ற ஒரு பயம் இருக்கிறதுனால, ரட்சிப்பை நான் இழந்து விடுவேனோ என்கிற ஒரு பயம் இருக்கும்போது வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. பாருங்க, யூ ஆர் ஃபர்கிவன், யூ ஆர் சீல்ட், யூ ஆர் கம்ப்ளீட் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அப்படி தேவ சமூகத்தில் நம்ம எழுமி நின்று ஒரு பாடலை பாடி இந்த நாளின் ஆராதனை நம்ம நிறைவு செய்வோம். பரம எருசலேமே பரலோகம் விட்டுறங்குதே. பரலோகம் விட்டிறங்குதே, அழகாக மனவாட்டியா, அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பர்வதங்க சபையில் தங்கமாயே, சர்வலோக நடுவில் நடுவில் இருந்தே, பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றே, பரிவாரமாய் தூதர்கள் ஆடி நின்றார். ஆகாயின் எருசலேமே, ஆகாயின் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியா,
ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி ஜெபித்து இந்த நாளின் ஆராதனை நிறைவு செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் நாங்கள் குடும்பமாய் சகோதர சகோதரிகளாய் ஆண்டவரே திருச்சபையில கலந்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் எங்களுக்கு இந்த அந்நிய தேசத்தில் கிருபை பாராட்டினீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கிருபையாய் தந்த எங்கள் சந்ததி, எங்கள் சந்தானம் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக்கொண்டு வழி நடத்தும்படியாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. முக்கியமாக இப்போ அந்த தகப்பன இந்த சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுகிரகமாக ஆசீர்வாதமான நாட்களை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர் நம் தேவைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர். ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அவைகளை கர்த்தர் பிழை போட்டுகிறார். அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளை தேவன் போஷிக்கிறார். அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. உமது வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த வண்ணமாய் கர்த்தர் வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, முக்கியமாக இந்த நாளில் தங்களை தோப்பனே அந்த ஸ்கிரிப்சர் கிளாஸுக்காக, சண்டே ஸ்கூலுக்காக அர்ப்பணித்து அந்த டீச்சர்ஸை மீண்டுமாய் மது கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் நிறைவாய் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் திருச்சபையில் உள்ள பிள்ளைகளையும், எங்கள் உறவினர்களையும், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அக்னி மதிலாக இருந்து பாதுகாப்பேன்னு சொன்ன ஆண்டவர் எங்கள் எல்லாரையும் அக்னி மதிலாக, எங்கள் பிள்ளைகளை அக்னி மதிலாக இருந்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. பறந்து காக்கிற பட்சையை போல நான் உங்களை பாதுகாப்பேன்னு சொன்ன ஆண்டவர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பொற்கரங்களுக்குள்ள எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுராஜாவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்னைக்கும் உடையங்களே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மோடும் ஆண்டோர் நமக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், தலைமுறைகள், திருசபை மக்கள், சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பொருளை மறவாதே. ஆமென். ஆமென். God bless you.